திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறுறாங்க. ஒவ்வொரு விதமான நல்ல பலன்களும் உண்டு, அதே போல தீய பலன்களும் உண்டு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. நல்ல பலன்கள் என்ன வருதோ அதை மட்டும் அந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை செய்யற மாதிரி இருக்கு, இந்த கிரகம் நல்லா உங்களுக்கு வலுவாக இருக்கு அப்படின்னா அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி கிரகங்கள் மறைஞ்சிருக்கு, ஒரு வலுவில்லாத தன்மையில் இருக்கு, அது உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அதை பண்ணாதீங்க அப்படிங்கறது வெளியில கொடுத்துருவோம். அதை சார்ந்து அதை நோக்கிய பயணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. இப்போ முதல்ல இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் பாருங்க தன்னுடைய சொந்த வீட்டுல இந்த மாதம் முழுவதும் இருக்க போறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருந்து மிதுன வீட்டுக்கு போக போகிறார். குரு பகவான் குரு பயிற்சி ஆக போகுது இந்த மாசம். 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சமாகி வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. சனி பகவானும் அதே இடத்துலதான் இருக்காங்க. சுக்கிரனும் அதே இடத்துலதான் இருக்காங்க. இப்போ பெரிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கினால் கால சர்ப்ப யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். கடகராசிக்குண்டான வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்துல இருக்கிறார். 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது இந்த மாதம் கடகராசிக்கு பண வரவு கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. பேச்சால நிறைய விஷயங்கள் சாதிக்க போறீங்க. தடைகள் என்ன இருந்தாலும் அதை உடைச்சுக்கிட்டு உங்களுக்கு உண்டான விஷயங்கள், உங்களுக்கு உண்டான தேவைகள், குடும்ப தேவைகள் இதெல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். பேச்சை தொழிலாக வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அடுத்தது புதன் 3/12ஆம் அதிபதி. அவர் போய் 15ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் வீட்டுல இருக்கார். தொழிலுக்காக கடுமையா முயற்சி செய்து ஒரு லாபத்தையும் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. நிறைய பேர்த்தனுடைய தொடர்புகள் வரும் இந்த காலகட்டங்கள்ல. பல பேருடைய தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு நண்பராக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டாளியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்க போகுது. நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள் இந்த மாதம் மாறப்போகுது. அதாவது நிறைய பேருடைய தொடர்புகள் உங்ககிட்ட வரப்போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல ஒரு 12ஆம் அதிபதியாகி 11ஆம் வீட்டுல இருக்கும்போது எந்த அளவுக்கு லாபங்கள் வருதோ அந்த அளவுக்கு விரயங்களையும் காட்டக்கூடிய ஒரு மாதமாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். அதாவது தொழில் ஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி. அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் கடகராசிக்கு அப்படின்னா செவ்வாயினுடைய பலம் ஜாதகம் ரொம்ப முக்கியம். உங்க ஜாதகத்திலேயே கடகராசிக்கு செவ்வாய் பலமாக இருந்து விட்டால் இந்த பிரிவுகளை எப்படி ஜெயிச்சிருவீங்க நீங்க? அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட், இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம். உங்க அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தொழில் ஸ்தானத்துல அமர்கிறார். தொழில் பெருக போகுது, தொழில் வளர போகுது. புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அல்லது ஒரு சிந்தனை, இது பண்ணலாமா, இவ்வளவு நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தோமே, இப்ப நம்ம ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியா எல்லாமே உங்களுக்கு கடகராசிக்கு இந்த மாசம் ஏற்படும். அப்ப அவர் 5ஆம் அதிபதி ஆக இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அருமையா இருக்குது இந்த மாசம். ஏன்னா அங்கிருந்து செவ்வாய் உங்க ராசியை பார்க்குது 4ஆம் பார்வையாக. அங்க குரு வந்துருவார் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப சந்திரன் அங்க ஆல்ரெடி இருப்பார். சந்திரன் குருவை செவ்வாய் பார்க்கிறது யோகம். இதன் மூலமாக கடகராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இழந்த கெட்ட பெயர், இழந்த அவமானங்கள் இதெல்லாம் சொல்லிக்க முடியாம இருக்கும். பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கடகராசிக்கு அளவில்லை அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ அந்த பட்ட கஷ்டத்துக்காக ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. இழந்த பெயர் புகழ் எல்லாமே மீண்டும் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த மாதம் கடகராசிக்கு ரொம்ப அருமையா இருக்க போகுது. அதே போல புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க. புதன் யார்? 3/12ஆம் அதிபதி. தன்னுடைய சொந்த வீட்டுல 12ஆம் இடத்துக்கு வருகிறார் அடுத்தது 15ஆம் தேதிக்கு மேல. அப்போ வெளியூர் வெளிநாடு யாராவது போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா தாராளமா போகலாம். இந்த மாசம் நிறைய பயணங்கள் இருக்கும் உங்களுக்கு. நிறைய கோயிலுக்கு போவீங்க, நிறைய பயணங்கள் இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடக்கும், சுப செய்திகள் உங்க காதுல சொல்லுவாங்க. அது போல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயம் எல்லாம் கடகராசிக்கு நடக்க போகுது.
உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் 18ஆம் தேதிக்கு மேல. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 15ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பலம் பெறும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணி இது பண்ணலாம்னு சொல்லி ஃபெயிலியர் ஆனாலும் கூட அதெல்லாமே மறுபடியும் இப்ப உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் பாருங்க, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4 11ஆம் அதிபதி, அவர் 12ஆம் வீட்டுல இருக்காரு. அப்போ உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் இந்த மாசம் கடகராசிக்காரங்க. அம்மாவுடைய உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். வருமானமும் வரும், விரயங்களும் உண்டு. சுபகிரகங்களாக 12ஆம் வீட்டில் இருக்கும்போது சுப விரயங்கள் நிறைய பண்ணுவீங்க. குடும்ப தேவைகள், குடும்பத்துக்காக வாங்குறது, ஒரு அசட் வாங்குறது, சொத்துக்களை சேர்ப்பது, உங்களுடைய பிற்கால தேவைக்காக இந்த மாதத்துல கொஞ்சம் சேர்த்து வைத்துக் கொள்வது, சேமிப்பு அப்படிங்கறது அதிகப்படுத்துறது, இதெல்லாமே இந்த மாசம் கடக ராசிக்கு நடக்கும். அப்ப புதனும் சுக்கிரனும் மாறி போடுறாங்க. அப்படி இருந்ததுன்னா லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம். இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜாக்பாட்ங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உடல்நிலையில இருந்து வந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாம் என்னன்னு காட்டி கொடுத்துரும். லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். யாருக்காவது விசா கிடைக்கல, நான் வெளிநாட்டுல வேலை கிடைக்கல, ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு மறுபடியும் போக முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கடகராசிக்கு அந்த வாய்ப்புல தேடி வரப்போகுது. உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை நோக்கி பயணப்பட போறீங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா நல்ல தூக்கம், நிம்மதியான உறக்கம் வரப்போகுது. அதாவது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எத்தனை இருந்தாலும் அந்த 3 நேர சாப்பாடு நான் நிம்மதியா சாப்பிடுன்னு நினைப்போம். நல்ல தூக்கம், கூட நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம குடும்பம் இருந்தா போதும் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஆசையா இருக்கும். அது எல்லாமே கடகராசிக்கு இந்த மாசம் நடக்க போகுது. இழந்தது எல்லாமே மீண்டும் திரும்ப வரப்போகுது அப்படிங்கறத கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையான மாதமாக அதிகமாக இருக்கு. உடம்பு ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பது கூட அதிக வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளில் சரணம்.